திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை திரு ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா திமுக தலைவர், திமுக அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் அறிவித்த 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்ய வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே சொன்னதை போல அந்த 525 அறிவிப்புல முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியிலே வாங்கிய கடன் அதை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தாங்க. செஞ்சாங்களா? செய்யல. அதே போல கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் ஆகி போச்சு. அதுதான் திமுக சாதனை. அதே போல ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை போடுறாங்களா? அதே போல மாதம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? எதுவுமே செய்யல. ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் மாடல் அரசு மக்கள் விரோத அரசு என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள்.